கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். சோய், ஜீசு, பார்க், மூன்லாம் ஒரு இடத்துக்கு அவுட்டிங் வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜீசுவும் சோயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜீசு சோய் கிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றா. உன் பேரோட அர்த்தம் ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்றது, அதே மாதிரி அவனோட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும் போதே அவனோட உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஜீசுவை பொறுத்தவரையில அவனோட அண்ணனோட ஃப்ரெண்டு கதை. அவனை சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா மரத்தடியில போட்டு போயிட்டாங்க, அதனாலதான் அவனுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்ல. அப்ப அவனோட அம்மாவோட மூஞ்ச பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேக்குறா. பார்த்திருக்கான். ஒரு தடவை அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பையன்கிட்ட காசு கொடுத்து இவனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த டைம்ல பாத்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஜீசு அவனுக்காக வருத்தப்படுறா. ஒருவேளை இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுனால்தான் இந்த மாதிரி மோசமான ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்ல இவன் இருந்துட்டு, அவன் பொறப்புல இருந்தே ஒரு குப்பை, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்ன உடனேவே அவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் அந்த பொண்ணு அவனை துரத்திட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றான். இவளும் அவனுக்கு அப்ப எத்தனை வயசு அப்படின்னு கேட்க 19 வயசு, 2 பேருக்குமே 19 வயசு தான் சொல்றான். நான் ஒரு சில நேரம் யோசிப்பேன், அவனோட பெத்தவங்க அப்படி அனாதையா போட்டு போனதுனாலதான் அவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ வீட்டை விட்டு அவளோட பெத்தவங்களை விட்டுட்டு அவளோட ஸ்கூலை பாதியில நிறுத்திட்டு அவனுக்காக வந்தா. இத்தனைக்கு அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவன் எடுத்துக்கல, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, அவனை மன்னிக்க நீ யாரு? அவனுக்கு தேவை மன்னிப்பு கிடையாது, சமாதானம். எனக்கும் முத பிரெயின் டியூமர் வந்தப்போ நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே என்னை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா யாருமே அப்படி பண்ணல. 6 வயசு சின்ன குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க, அவளுக்கு தைரியம் இருக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாம் சரியாயிடும், சர்ஜரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ இதெல்லாம் தாண்டி வருவ அப்படின்னு சொன்னாங்களே தவிர யாருமே இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பயமா தான் இருக்கும், ஆனா நான் இருக்கேன், அந்த மாதிரி யாருமே என்ன சமாதானப்படுத்தல. அப்படி பண்ணியிருந்தாலும் என்னவோ நான் மூவ் ஆன் ஆயிருப்பேன். இப்ப கூட நான் அந்த 6 வயசாதான் உணர்றேன், அவனும் என்ன மாதிரியே தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறா. சோயால கேட்கவே முடியல, அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது. அவன் சின்ன பையனா இருக்கும்போதே அவங்க அம்மா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 19 வயசுல அவன் உயிருக்குயிரா நேசிச்சவளையும் இழந்திருக்கான். அந்த டைம்ல அவனை சமாதானப்படுத்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கும் அவனுக்கு 19 வயசு தான் ஆச்சுன்னு சொன்ன, அவனே அவனால பாத்துக்க முடியாது, அந்த குழந்தை என்ன பண்ணுவான்? அவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் இந்த பூமியில வந்து கஷ்டப்படணுமான்னு தான் நினைப்பான்னு அவனுக்கு இவ சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஆனா இவனுக்கு அழுகையா தான் வருது. அப்புறம் அவ சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் உட்காந்து அழுதுட்டே தான் இருக்கான். நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை போல, அழுதுட்டே தான் இருந்திருக்கான். மறுநாள் காலையில வெளியில கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஜீசுவும் அங்க வர்றா. ஆனா அவளை இப்போ அவன் பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கு. இவன் மட்டும்தான் அவனை புரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரி பாக்குறான். அப்படியே அங்க கட் பண்ணி இந்த சாராவை தான் கட்டுறாங்க. ஜீசுவோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவதான். அவளுக்கு ஜீசுவோட ஃபியான்சி கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி இன்னைக்கு அவளை பாக்கணும்னு சொல்லிருப்பான் போல. இந்த விஷயத்த ஜீசுவோட ஃபியான்சி செக்ரட்டரி வாங்கிட்டேன்னு சொல்றான். நான் சாராவை பார்த்து பேச போறேன் இன்னைக்கு, அந்த சோயை பத்தி நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த சோய் தான் ஜீசுவோட உண்மையான அண்ணனா இருந்தா நம்ம இந்த பிஎல் குரூப்போட வாரிசு ஒருத்தனை மறைச்சிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம மேல ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்க நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கம்பெனில ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுது போல, அந்த பார்ட்டிக்கு சோயையும் கூப்பிடணும்னு சொல்ல செக்ரட்டரி வாங்க அதுல விருப்பம் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்றதா சொல்றான். ஆனா அவங்க ஒருவேளை சோயின்ற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வாரிசுன்னு தெரிஞ்சா உன்னையோ ஜீசுவையோ அந்த கம்பெனியை விட்டு இறக்கிடுவாங்க. அப்போ சோய் அந்த லாக்கரை திறக்க ட்ரை பண்ணால, அந்த ஜீசு கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா அந்த போட்டோ ஃப்ரேம் இப்ப லாயர் ஜங்கு கிட்ட தான் இருக்கு. நம்ம ஜீசு கிட்ட சொல்றதுக்கு ஒரு எவிடன்ஸுமே இல்ல, நீ முதல்ல சாராவை பார்த்து பேசுன்னு சொல்றாங்க. ஜீசு மெயின் ரோட்லயே அவளை இறக்கி விட சொல்றா. ஆனா சோய் நான் உன்னை வீட்லயே கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான். இவ கேட்க மாட்டா. இன்னும் 5 நிமிஷம் நான் நடந்து போனேன்னா போதும், ரொம்ப நேரம் கார்லயே உட்கார்ந்தது ஒரு மாதிரி இருக்கு, நான் போய்ப்பேன் வீட்டுக்கு பத்திரமா அப்படின்னு சொல்லி அவ இறங்கி போறா. அவ போனதும் சோய் கார் எடுத்துட்டு கிளம்புறான். போற போக்குலயே ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்குறான். நேத்து நைட் அவளை தூங்க வச்சிருப்பான்ல, அப்ப அவன் ஜீசு கிட்ட உனக்கு கண் பார்வை வந்துச்சுன்னா நீ முதல்ல யார பார்க்க விரும்புறேன்னு கேட்பான். அதுக்கு அவ இப்ப எனக்கு கண் பார்வை தெரிஞ்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னதான் பார்க்க ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த பார்க்கும் மூணும் ஜீசுவோட ஃபியான்சியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு அவனை எதுலயாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இந்த சோய் எங்க போயிருக்கான் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்கான். இவங்க ஒரு லேடி டாக்டர், இவங்கள முன்னாடியே இவனுக்கு தெரியும் போல. ஆனா அவங்க இவனை பார்த்த உடனே கணத்துல பலான்னு ஒரு அறை கொடுத்துடுறாங்க. என்ன ஏதுன்றது தெரியல. இவன் வந்து ஜீசுவை பத்தி சொல்லி பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு கண் பார்வை சரியில்லை, அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க காதலே வாங்கல. உன்ன மாதிரி குப்பை கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்ல, அந்த அடியாளுங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டேன், அதனால என் வேலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதையோ பத்தி பேசுறாங்க. என்னன்றது நமக்கு இன்னும் காட்டல. இவன் என்னடா பண்ணட்டு நிக்கிறான். ஜீசுவை பார்த்தா அவன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கால் வருது. ஏதோ மால்ல இருந்தான், ஏதோ ஆர்டர் கொடுத்துருப்பா போல. அது ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க.
இவளும் அங்கதான் கிளம்புறா. இந்த சாரா இருக்கால அவகிட்ட டான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். உன் ஆளு சோய், அவன் ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, அவன் இடத்துல உட்காந்து அவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனோட தங்கச்சியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியான சேட்டக்கார பையன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். இதுக்கு நான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. சும்மாவே இது சைக்கோ, என்ன பண்ண போதோ தெரியல. அப்புறம் சோயோட நம்பர் கேக்குறா. ஆனா டான் குடுக்கல. இவ கோமா எந்திரிச்சு போகவும் டான் திரும்ப கூப்பிட்டு இதெல்லாம் பாஸ் கிம்க்கு தெரியாம பாத்துக்குமா, அவர் ரொம்ப பொறாமப்பட போறாரு சோய் மேல அப்படின்னு சொல்றான். அந்த பாஸ் கிம்முக்கும் இந்த சாராவை பிடிக்கும் போல. இங்க ஜீசு மாலுக்கும் போயிட்டா. அங்க போய் அவ ஆர்டர் பண்ணதை வாங்கிட்டு இருக்கா. அவ தொட்டு பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது என்னன்றது நம்ம காட்டல. அப்புறம் அந்த கிஃப்ட பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு திடீர்னு திரும்ப அந்த தலைவலி வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் தடுமாறா. அப்புறம் அங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு லைட்டா தலைவலியா இருக்கு, என்ன அந்த மால் என்ட்ரன்ஸ்ல மட்டும் கொண்டு விட்டுறீங்களா, அப்படியே ஒரு கேப் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இந்த சாரா டானோட வீட்டுல இருந்து கிளம்புனால அவளை வர ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அவன் பாஸ் கிம்முக்கு போன் பண்ணி இப்படி சாரா டானோட வீட்டுல இருந்து வெளியில வரா அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா இந்த டான் அந்த போனை வாங்கி பேசுறான். இப்ப சாராவை பத்தி பாஸ் கிம் கிட்ட சொன்னானே, அவன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி டான் கிட்ட ஒருத்தன் அடி வாங்கிட்டு போனானே, நீ எனக்கு கீழே வேலை எல்லாம் பார்க்க கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் டான் மேல உள்ள கோவத்துல பாஸ் கிம்முக்கு கீழே வேலைக்கு போயிட்டான் போல. இந்த டானும் போனை வாங்கி பாஸ் கிம்மு கிட்ட, சாரா இப்பதான் டான் வீட்டை விட்டு கிளம்புறா, அவ கார்ல ஏறுறா, பிஎல் குரூப்புக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இந்த பாஸ் கிம்முக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் இந்த டானை பார்த்தா அந்த பையன் கிட்ட போனை தூக்கி போட அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த டான் பாஸ் கிம்முக்காக வேலை பாக்குறியா அப்படின்னு அவனை நெருங்கி வரான். அந்த பையன் பயத்திலேயே, நீ கண்டிப்பா வருத்தப்படுவ, உனக்கு கீழே என்ன வேலைக்கு சேர்க்கல, நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். கரெக்டா அந்நேரம் சோய் டானுக்கு போன் பண்றான். நான் உன்னை பாக்கணும், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்காதுப்பா, இப்பதான் சாரா இங்க வந்தா, அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீ தான் பிஎல் குரூப்போட வாரிசு மாதிரி நடிச்சிட்டு இருக்கானு. இப்ப அவ அந்த ஜீசுவோட ஃபியான்சியை தான் பார்க்க போயிருக்கா. அவ லொகேஷன் சொன்னானா நான் உனக்கு அந்த லொகேஷனை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஜோய்க்குலாம் செம்ம ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புல இருக்கும்போது ஜீசு கிட்ட இருந்து கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க அந்த மால்ல மயங்கிருப்பா போல, கீழே உட்காந்துருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவ தான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போன் பண்ணவனா, என் அண்ணனுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பா போல. அதனால இவனுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவ தடுமாறி கீழே உட்காந்துருக்கா. ரொம்ப முடியல போல அவளுக்கு. இவன் இப்ப வேக வேகமா அந்த மாலுக்கு வந்து அவளையும் பாக்குறான். அவ கீழே உட்காந்துருக்கா. சுத்தி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஜீசு ஜீசுன்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டு இருக்கான். பார்த்தா இந்த சாராவும் அங்கதான் நின்றுட்டு இருக்கா. அவ சோய பாத்துட்டா. ஆனா சோய் இன்னும் அவளை பாக்கல. அப்புறம் அவன் ஜீசு கிட்ட போய், ஜீசு என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறான். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போலான்னு பார்த்து தூக்க பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த சாரா நிக்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எப்படினாலும் ஜீசுவை பார்த்தானே ஆகணும். அப்படியே அவளை கிராஸ் பண்ணி போயிட்டான். இப்ப ஜீசுவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. சோய் பின்னாடியே கார்ல வந்துட்டு இருக்கான். இந்த செக்ரட்டரி வாங்க பார்த்தா ஜீசு வெளியில போனால இன்னும் வரல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன்லாம் பண்ணி பாக்குறாங்க. போன் சோய் கிட்ட தான் இருக்கு. ஜீசுவோட போன்ல யாராவது போன் பண்ணாங்கன்னா அவங்களோட நேம் சொல்லி ஆடியோ வரும், இவங்க கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி. சோய் அதை பார்த்துட்டு செக்ரட்டரி வாங்க தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணல. அவன் இருக்க டென்ஷன்ல அவனுக்கு போன் அட்டன் பண்ற இன்ட்ரெஸ்டும் இல்ல. இவங்கன்னா செம்ம கடுப்பாக்குறாங்க. இப்ப ஏதோ பார்ட்டி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த பிஎல் குரூப்போட அனிவர்சரி பார்ட்டி தான் போல. இப்ப ஜீசுவா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக்சிஜன் எல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோயை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி அனுப்ப அவன் கார்டியன் சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பார்க் போன் பண்றான். ஜீசுவோட ஃபியான்சி சாராவை தான் மீட் பண்ண வந்திருக்கான்னு சொல்றான். ஏன்னா இவன் ஜீசுவோட ஃபியான்சி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். சோயும் அது எனக்கு தெரியும் சொல்றான். ஏன்னா டான் தான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டான்ல. உடனே 3 போனை வாங்கி, அது எப்படி உனக்கு தெரியும், இன்னும் நீ சாரா கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. உடனே பார்க் போனை பிடிங்கி, உனக்கு இப்போ மாடி போறாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஓடிடலாமான்னு சோய் கிட்ட கேக்குறான். ஆனா சோய் ஏதோ பிளான் சொல்லிட்டான் போல. சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறான். இப்போ ஒரு கஃபேல தான் ஜீசோட ஃபியான்சியும் சாரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜீசோட ஃபியான்சி ஒரு போட்டோ வச்சிருந்தான்ல, 2 சோய் அப்புறம் அந்த பார்க் 3 பேர் இருக்கிற போட்டோ, அதை இவகிட்ட காட்டி, இந்த 3 பேரையும் உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கே ரூல்ஸ் என்னன்னு தெரியும், ஏதாவது கிசுகிசுல நீங்க சிக்கினீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். இவ ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் நடிக்கிறா போல. இவங்க கம்பெனிக்காக அந்த கான்ட்ராக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இவளும் சோயா தெரியும்னு சொல்லிடுறா. ஜீசு ஃபியான்சி உடனே இன்னொரு சோய் இருக்கான்ல, ஜீசுவோட உண்மையான அண்ணன், அவனை கை காட்ட அவன் இல்ல அவன் பக்கத்துல இருக்கான்ல அந்த சோய் தான் தெரியும் அப்படின்னு இவளும் சொல்றா. ஜீசுவோட ஃபியான்சிக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இன்னும் இந்த சாரா என்னென்ன போட்டு கொடுக்க போறாளுன்னு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவளுக்கு பார்க் கால் பண்றான். நான் யாருன்னு தெரியும்ல, பார்க் பேசுறேன், நான் கஃபேக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவளும் அவனை பாத்துட்டா. இன்னமும் சோய்க்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து இருக்கா அப்படின்னு கேக்குறான். இந்த சாரா
பார்க் கிட்ட பேசுறத ஜீசு ஃபியான்சிக்கு காட்டிக்காம சிரிச்சுட்டே ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. ஜீசுவோட ஃபியான்சி எப்படியாவது சரி கட்டு, கண்டிப்பா சோய் உன்னை கான்டாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.